மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்லாட் 3 எழுதியிருக்கீங்க எஸ்பிபிஓவில் இன்னைக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு என்னமோ நான் கேட்ட வரையும் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி திகிலாக தான் இருந்திருக்கும் போல் தெரியல. ஸோ மேபி நான் கேட்டவங்களாம் வந்து அவங்க அட்டன் பண்ணலாம் எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் இருந்திருக்கலாமான்னு தெரியல. ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்போம், இந்த ரீசனிங் அட்டன் பண்ணுறப்பையாக இருக்கட்டும், ஸோ இல்லை ஆப்டியில் போகிறப்பையாக இருக்கட்டும். ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஏரியா வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்றதை நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைன்னா கீழே பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ CWJ40 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கிடைக்கும். 40% ஆஃபரோட ராயல் பாஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஓகேவா? எஸ். ஸோ ஸ்லாட் 3 எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்லாட் 3 எனக்கு தெரிஞ்சு இந்த என்கிட்ட சொன்ன வரையும் நான் வச்சு பார்க்குறப்போ இந்த 2 ஸ்லாட்டை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ நான் கேட்ட வரையும் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா? நீங்கள் நிறைய அட்டம் கொடுத்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் அட்டம் எவ்வளோ என்னன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங் பக்கம் போவோம். ஸோ ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்க அப்புறம் நம்ம எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம், மிஸ்லேனியஸில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பசில் ஆரம்பிங்க. அதுவும் பசில் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே நம்ம ஜாக்சன் சார் சொல்லிட்டே இருப்பார், பசில் செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பசில் சால்வ் பண்ணுறது. செலக்ட் பண்ணுறப்ப தெரியணும் இதுதான் கொஸ்டின் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ எந்தெந்த பசிலாம் நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாமே பசில் அண்ட் சீரிங்ஸ் தான் போயிருந்துருக்கு. ஸோ மொத்தமே 3-4 தான் மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸே இருந்திருக்கு. ஸோ வேறு எதுவுமே கேட்கல. ஸோ மீனிங்ஃபுல் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் நியூமன் ஆல்ஃபானிக் நம்பர் சீரிஸில் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு மிஸ்லேனியஸ். மற்ற எல்லாமே பசிலே போயிருந்திருக்கு. பேரலாக இருக்கட்டும், ஸோ அந்த ஃப்ளாட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பசில்ஸே போயிருக்கு ரீசனிங். ஸோ ஆப்டியை பொறுத்தவரையும் ஆப்டிலையும் அதே கதை தான். ஸோ ஆப்டியில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆப்டி பொறுத்தவரையும் ஆப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஏ 2 டிஏ கேட்டிருக்காங்க. ஒரு டேபிள் ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது போக வந்து உங்களுக்கு இது 2 பை சார்ட் கொடுத்து ஒரு டிஏ கேட்டிருந்திருக்காங்க. அது போக ஒரு கேஸில் டிஏ கேட்டிருக்காங்க. கேஸில் வந்து கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க, எனக்கு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்களும் சொல்லுங்கள். ஸோ இது போக மிஸ்லேனியஸில் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம அப்ளிகேஷன் சம்ஸை நீங்கள் பிக் பண்ணி அடிச்சிங்கன்னா நிறைய கொஸ்டின் அடிச்சிடலாம் அப்படின்னு ஆப்டிடியூட்லேயும் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆப்டிடியூட்லேயே நீங்கள் பேசிக்ஸ் படிச்சிருந்தீங்களே இந்த அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் பிக் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. 3 கேட்டாங்கன்னா 3மே கொஞ்சம் ஈஸியாக தான் சார் இருந்துச்சு, ட்ரை பண்ணிடலாம். ஒரே ஒரு கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் ஈஸி தான், அதுவும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்திருக்கு, அது தெரில. ஸோ சொன்னவங்க வந்து எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னாங்க, சார் இங்கிலீஷ் வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கிலீஷ் வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு சார், நிறைய கொஞ்சம் மாடரேட்டாக கேட்ட மாதிரி இருந்துச்சு, எனக்கு வந்து டக்குன்னு என்னால் அதை எனக்கு கிராப் பண்ணிக்கிற முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கிலீஷும் இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் வந்து என்கிட்ட மினிமமாக சொன்ன அட்டெம்ப்ட் வந்து நான் கேட்ட வரையும் ஒரு 5-6 பேர்கிட்ட மினிமமாக சொன்ன அட்டெம்ப்ட் வந்து 60. ரீசனிங்லேயே 60 சொன்னாங்க மினிமம். ரொம்ப அவங்க வந்து பிகினர் அவங்க, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்கிட்ட சொன்னதை வச்சு சொல்கிறேன். மினிமம் அட்டெம்ப்ட் வந்து பிகினராக இருந்தவங்கன்னா வந்து 16 சொன்னாங்க. ஸோ அது கூட ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒரு 22 சொன்னாங்க மினிமம். ஓகேவா? ஸோ இது போக வந்து ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆப்டிடியூட்டில் வந்து உங்களுக்கு மினிமம் சொன்ன அட்டெம்ப்ட் வந்து 12, அதுவும் பிகினர் தான் 12. ஸோ அதை விட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து 14-15 சொன்னாங்க. ஸோ இது போக இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து ஒரு 18+20 வரையும் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு எல்லோரும் சொன்னோம், என்கிட்ட சொன்னதுலேயே ஓவரால் அட்டெம்ப்ட்டில் மினிமம் அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ சொன்னாங்க அவங்க? எஸ் 52 சொன்னாங்க மினிமம். 48 சொன்னாங்க மினிமம் அட்டெம்ப்ட். அது வந்து அதான் கிளியர் பண்ணுற கரெக்டான அட்டெம்ப்டான்னு கேட்காதீங்க. மினிமமாக என்கிட்ட சொன்ன அட்டெம்ப்ட் 48. ஓகேவா? ஸோ 48. ஸோ நீங்கள் அந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணிக்கிங்களா, இல்லை நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு ஏன் கன்ஃபியூஸ் ஆகுங்களா, என்ன ஏது உங்களுக்கு எதாவது தெரியலனா அந்த கொஸ்டின்ஸோட டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ உங்களுக்கான விடை கிடைக்கவும் செய்யும். ஸோ அடுத்த ஸ்லாட்டு போகிறோம் வந்தோடனே அந்த ஸ்லாட்டில் எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த 3rd ஸ்லாட்டில் வந்து மினிமம் அட்டெம்ப்ட் வந்து 55, அதிகபட்சமாக சொன்ன அட்டெம்ப்ட்டே வந்து 62 தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க, நிறைய 70-80 போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்றதை கீழே சொல்லுங்கள். ஓகேவா? நான் கேட்ட வரை மாடரேட்னு சொன்னேன். ஓகே மக்களே. ஸோ டடா, பபாய், see you.